அதர்வாக் நல்ல கம்பேக். ஃபாத் ஃபாசிலோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபீல் குட்டான ஒரு படமா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு படம். ஃபாத் ஃபாசில் ஆக்சுவலி செம்ம அவர் தான் இது கிளைமாக்ஸ் ஃபாத் ஃபாசிலுக்காகவே பார்க்கலாம். ஆமா ஃபாத் ஃபாசிலுக்காகவே பார்க்கலாம் படத்தை. நல்லா இருந்துச்சு. அதர்வா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நாளா படம் இல்லாதனால இப்போ ஒரு மாதிரி நல்ல படம் இருக்கு. ஆக்சுவலி செம்ம கம்பேக். அதர்வாக் நல்ல கம்பேக். ஒரு ஃபீல் குட் மூவி. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஹீரோ ரொம்ப வைப்ரர் ப்ரோ. லவ் சொல்றதுக்கு அதான் அந்த படத்தோட கான்செப்ட் ப்ரோ. ஃபைட் ஓகே, காமெடி, லவ் எல்லாமே ஓகே தான் ப்ரோ. அவங்களாம் காமெடி நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா லவ் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்லி தான் இவங்களுக்கே தெரியுது ப்ரோ. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா நம்ம லவ் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கடைசியாக அவங்க மாமா சொல்லுவார், அப்போ தான் இவங்களுக்கே புரியும் கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு. நான் வந்து இதயம் படம் பார்த்ததில்லை, டு பி வெரி ஆனஸ்ட். ஆனால் இந்த படம் பார்த்ததில்ல ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பசங்களுக்கு வந்து இந்த 20s எப்படி இந்த கன்ஃபியூஷன்ஸ், அந்த தயக்கம் எல்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த கேரக்டரை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டர் வந்து மொத்தமாக அப்படியே க்ரீனாக காட்டாமல் ஒரு மனுஷன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாடாக அப்படி காட்டியிருக்காங்க. ஆமாம்மா, அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப நல்லா சாக்லேட் பாய்னால தானே இப்படி எல்லாம் கொஞ்சம் லவ் சால்ட் தயங்குற மாதிரி எல்லாம் பண்ண முடியும். அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபாத் ஃபாசிலோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவரோட காமெடியாக இருக்கட்டும், டைமிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களோட கிளைமேக்ஸ் வரும்போது அவரோட சில ட்விஸ்ட் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. நாங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கரெக்டாக நல்ல ரொம்ப நல்லா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்குற மாதிரி படம் தான். நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. ஒரு டைம் பார்க்கலாம். அவர் தான் அந்த ஃபீலிங் மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்ல அவரும் இதுதான் பரஸ் பாசல் நல்லா நினச்சிருக்காரு. சீனுக்கு வந்தாலும் நல்லா இருந்தது. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா தான், போர் அடிக்கலாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. ரீசெண்டான ஒரு நல்ல படம் தான். ஆக்சுவலி இது வந்து ஒரு நாஸ்டாலஜியை தூண்டி லைக் அந்த மாதிரி ஒரு ரிலேட்டடான படம் தான். நிறைய பேர் ஒன் சைட் லவ் அந்த ஃபீல் இருந்திருக்கும். அதை ரிலேட்டடான படம் தான். பழைய இதயம் எனக்கு வந்து கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஃபீல் குட்டான ஒரு படமாக தான் இருந்துச்சு. ஒரு நல்ல படம். அவங்க பையன் அதர்வா ப்ரோ வந்து உண்மையிலேயே சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. அவர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு படத்தை நல்லாவே. இல்லை அதர்வா இல்லை, தமன் ப்ரோக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் தான். அவர் மியூசிக்காக அவருக்கு பயங்கரமாக இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சுதாகர் ப்ரோ, டிராவிட் இவங்க 2 பேருமே கலக்கிட்டாங்க. அதை தாண்டி வந்து ஆக்சுவலி நான் பிரீத்திக்காக தான் வந்தேன். அவங்க ரொம்ப பிரீத்திக்கு பயங்கரமான ஒரு ரோல் இந்த படத்தில் இருந்துச்சு. கயாதுக்குமே ஒரு நல்ல ரோல் தான், பட் பிரீத்தி அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்டடாக பயங்கரமான ஒரு ரோல். கிளைமேக்ஸுமே எனக்கு ஃபகத் ப்ரோ, ஃபகத் அவர் வந்துட்டு கதையை அவரை வச்சு தான் ட்ராவல் பண்ண, அவர்கிட்ட தான் சொல்றி கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டோன்னா அப்புறம் பார்க்குறவங்க இதாக இருக்கும். பகதை வச்சு தான் மூவே ஆகுது. வீக்கெண்டுக்கு பார்த்துட்டு போக ஒரு நல்ல படமாக இருக்கும். காமெடி நல்லா இருந்துச்சு. ஃபுல் ரெஃபரன்ஸ் அது கிடையாது, பட் காமெடியாக இருந்துச்சு. மூவி காமெடியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. இருக்கு. ஆமாம், எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. செம்ம படங்க, நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். ஓவராலாக கதை மாதிரி தான் இருக்கு, ஆனால் நல்ல கதைங்க, நல்ல படம், எல்லாருமே பார்க்கலாம். செம்மையா பண்ணியிருக்காரு. செம்ம படம், நல்ல கதை. அதே மாதிரி ஒரு ஆள் லவ் பண்ணாத லவ்வாக சொல்லிடணும், அதை மனசுக்குள்ள வைக்கக்கூடாதுல்ல. அதான் கதையேவும் அவங்களாம் செம்மையா பண்ணியிருக்காங்க. யாருமே இது பண்ண முடியாது, எல்லாமே நல்லா இருக்காங்க. அவங்க கொடுத்த ரோல் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வரைக்கும் அவங்க லவ் சொல்லவே இல்லைங்க. அது ஒன்று தான் ஃபீலிங்காக இருக்கு.